ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே 3வது மனுஷனை இன்டர்ஃபியர் ஆகவே விடக்கூடாது. ஏன்னா 3வது மனுஷனால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே பிரச்சனை, சண்டை எல்லாமே வர்றதுக்கு காரணம். இப்போ பொண்ணுங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, பசங்க ஏதாச்சும் சொன்னாவே அது எப்படின்னா சந்தேகத்தோடு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்ணிடுறீங்க. ஆனால் ஒரு பையனை பற்றி ஒரு பையனுக்கு தான் தெரியும். ஃப்ரெண்டோட லவ்வர்னாலாம் பார்க்க மாட்டான், ஃப்ரெண்டோட தங்கச்சினாலாம் பார்க்க மாட்டான். ஃப்ரெண்டோட லவ்வர் ஃப்ரெண்டுக்கிட்டே எவ்வளோ கேவலமாக பார்க்க முடியும் அவ்வளோவே கேவலமாக பேசுவான். இதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் பசங்கக்கிட்ட லிமிட்டோடு இருந்துக்க, இவங்ககிட்ட இவள் தான் பழக்கம் இருக்கணும், இவங்ககிட்டெல்லாம் மெசேஜ் பண்ணாத, அதிக நேரம் பேசாத, இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பசங்களை பற்றி நல்லாவே தெரியும். இங்கெல்லாம் எவனும் நல்லவனாக இல்லை, 100%ல் 5% மட்டும்தான் நல்லவன் கிடையாது. மற்றவன்லாம் வாய்ப்பு கிடைக்காதவன் அவங்களுக்கு பேர் வாய்ப்பு கிடைக்காதவன் மட்டும்தான். நல்லவன்லாம் இல்லை, வாய்ப்பு கிடைச்சா அவனும் அப்படி பண்ணுறவன் தான். எல்லோரும் முகத்தில் நான் கெட்டவனெல்லாம் எழுதிச்சிட்டெல்லாம் இருக்க மாட்டான். வெளியில் பார்க்குறதுக்கு எல்லோரும் நல்லவன் தான். வெளியில் பார்த்தா எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க, உள்ளுக்குள்ளே அழுதுட்ருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுன்றாங்கல்ல. அந்த மாதிரி தான் இது. வாய்ப்பு கிடைச்சாதான் அவன் எப்படின்றது அவனுக்கு தெரியும்.